வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் வினையூக்கியாக இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேசிய பண பட்டுவாடா கழகம் UPI பண பரிவர்த்தனைகளுக்கான புதிய விதிமுறைகளை இன்று முதல் அமல்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் கவிதை தொகுப்பு நூலை இன்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் வெளியிட்டார். இனி விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பயணத்தின் 2ஆம் நாளான இன்று IIT தன்பாத் சுரங்க தொழில்நுட்ப கழகத்தின் 45வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். தன்பாத் IIT நூற்றாண்டு விழா நினைவு தபால் தலையை விழாவின் போது அவர் வெளியிட்டார். பட்டம் முடிக்கும் மாணவர்கள் 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் வினையூக்கியாக செயல்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் தமது உரையில் கேட்டுக் கொண்டார். சிக்கலான பிரச்சனைகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் புதுமையான எளிய தீர்வுகளை கண்டுபிடிக்க மாணவர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கும் புதுமையாக்கம் மற்றும் ஸ்டார்ட் அப் கலாச்சாரத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். சமூக தேவைகளுக்கான பழங்குடி பெண்களின் புதுமை படைப்புகள் குறித்து IIT தன்பாத் உயர்கல்வி நிறுவனத்தின் அட்டல் புதுமையாக்க மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியை முன்னதாக குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ் கங்வார் உட்பட பலரும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கை வரும் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் இம்மாதம் 21ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு பரிசீலனை 22ஆம் தேதி நடைபெறும். ஏற்கப்பட்ட மனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் 25ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்படும். செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற உள்ள குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். தேர்தல் முடிந்தவுடன் அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை வாரணாசிக்கு பயணம் மேற்கொண்டு PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான 20வது தவணை நிதி உதவியாக மொத்தம் 20,500 கோடி ரூபாய் வழங்கும் பணிகளை தொடக்கி வைக்கிறார். இதனால் 9,70,00,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள். பிரதமர் நாளைய வாரணாசி பயணத்தின் போது பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு சுமார் 2,200 கோடி ரூபாய் ஆகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சுதந்திர தின விழாவில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் குறித்து பொதுமக்களின் ஆலோசனைகளை நாடியுள்ளார். மக்கள் தங்கள் எண்ணங்களை MyGov இணையதளம் மற்றும் நமோ ஆப் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் அலுவல்கள் முதலில் பிற்பகல் 2 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பீகார் மாநிலத்திற்கான சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் முக்கியமாக வலியுறுத்தின. தேர்தல் ஆணையம் அரசியல் சாசன அமைப்பு என்பதாலும் இப்பிரச்சனை ஏற்கனவே நீதிமன்ற விசாரணையில் இருப்பதாலும் விவாதங்களை அனுமதிக்க முடியாது என்று மாநிலங்களவையில் அவையின் துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் கூறினார். கோவா சட்டமன்றத்தில் பழங்குடி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பதற்கான முக்கிய மசோதாவை அவையில் விவாதிக்க விடாமல் எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் குற்றம் சாட்டினார். இந்திய கடற்படையின் 47வது துணைத் தலைவராக வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாத்ஸ்யாயன், இந்திய ராணுவத்தின் புதிய துணைத் தலைவராக லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங் ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுள்ளனர். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயின்றவரான திரு வாத்ஸ்யாயன் 1988 ஜனவரி முதல் இந்திய கடற்படையிலும், டேராடூன் இந்திய ராணுவக் கல்லூரியின் முன்னாள் மாணவரான திரு புஷ்பேந்திர சிங் 1987 டிசம்பர் முதல் இந்திய ராணுவத்திலும் சேவை புரிந்து வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. தேசிய பணப்பட்டுவாடா கழகம் என்னும் NPCI நிறுவனம் UPI பண பரிவர்த்தனைகளுக்கான புதிய விதிமுறைகளை இன்று முதல் அமல்படுத்தியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். இன்று முதல் அமலாகும் புதிய விதிமுறைகளின்படி UPI மூலமாக பணம் அனுப்பும் போது பணம் பெறுபவரின் பெயர் அனுப்புநருக்கு காட்டப்படும். ஒவ்வொரு UPI செயலி மூலமாகவும் பயனர்கள் தினசரி 50 முறை மட்டுமே கணக்கு இருப்பை சரிபார்க்க அனுமதிக்கப்படுவர். தானியங்கி பண பரிவர்த்தனைகள் UPI கட்டமைப்பின் பயன்பாடு உச்சத்தில் இல்லாத நேரங்களில் மட்டுமே செயல்படுத்தப்படும். பணம் செல்ல வேண்டிய கணக்கிற்கு சென்றுவிட்டதா என்பது உறுதியாகாவிட்டால் பட்டுவாடா நிலவரத்தை தலா 90 வினாடி இடைவெளி விட்டு 3 முறை மட்டுமே பார்க்கலாம் என்றும் புதிய விதிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் 75ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி கலை பண்பாட்டுத்துறையின் தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள 75 கவிதைகள் அடங்கிய தொகுப்பு நூலை இன்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம் வெளியிட்டார். சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சிறப்பு பணி அதிகாரி முனைவர் வாசுகி ராஜாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நூலின் பிரதிகளை பெற்றுக் கொண்டனர். தெற்காசியாவின் ஒரே வருடாந்திர சர்வதேச நடன திரைப்பட விழாவான மேனிஃபெஸ்ட் திரைப்பட விழா புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. ஆரோ அப்பேர் திரைப்படக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 4ஆம் ஆண்டு மேனிஃபெஸ்ட் திரைப்பட விழாவில் உலகெங்கிலும் இருந்து 50க்கும் மேற்பட்ட நடன திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. அலையன்ஸ் பிரான்சே கலையரங்கில் நடைபெறும் இந்த 3 நாள் விழாவின் தொடக்கமாக இன்று மாலை உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் மற்றும் நடன கலைஞர் ஃபுலுவின் ஸ்னேக் இன் த கிராஸ் திரைப்படம் இடம்பெறுகிறது. முக்கியமான 6 சீன, அமெரிக்க மற்றும் பிரெஞ்சு திரைப்படங்களும் இன்று இரவு திரையிடப்படுகின்றன. இம்முறை மேனிஃபெஸ்ட் திரைப்பட விழாவில் உள்நாட்டு திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்திய திரைப்படங்களுக்கான போட்டிப் பிரிவும் இடம்பெற உள்ளது. இப்பிரிவின் கீழ் வரும் திரைப்படங்கள் நாளை திரையிடப்படும். சீன மாணவர்களின் புதுமையான நடன திரைப்படங்களுக்கு பிரத்யேக பிரிவு ஒன்றும் திரைப்பட விழாவில் இடம்பெறுகிறது. திரைப்பட விழா படங்களை பார்க்க அனுமதி இலவசம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்திலிருந்து காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கம், திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் இதில் அடங்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா அமைக்கும் பணிகளுக்கும் தமிழக முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்புள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் மஞ்சளாறில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டனில் நடைபெறும் 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று பகல் உணவு இடைவேளை வரை இங்கிலாந்து அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்திருந்தது. இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 224 ரன். அரசியல் கட்சிகளை பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்ட வரம்பின் கீழ் கொண்டுவரக் கோரும் பொதுநலன் மனு ஒன்றை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட இப்பிரச்சனையில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று தலைமை நீதிபதி திரு PR கவாய், நீதிபதி திரு வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது. நீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் இதே போன்ற ஒரு மனுவை தள்ளுபடி செய்தபோது மனுதாரர் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் என கூறியிருந்தது. இதைத் தொடர்ந்து மனுதாரர் கடந்த மார்ச் மாதம் தேர்தல் ஆணையத்திற்கு மனு அனுப்பிய போதிலும் இதுவரை பதில் வரவில்லை என கூறி மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் வினையூக்கியாக இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
தேசிய பணப்பட்டுவாடா கழகம் UPI பண பரிவர்த்தனைகளுக்கான புதிய விதிமுறைகளை இன்று முதல் அமல்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் கவிதை தொகுப்பு நூலை இன்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம் வெளியிட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.